பச்சை சுண்டைக்காய் பத்தியம் மருத்துவ குழம்பு. இது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாரம் ஒரு முறை செய்து சாப்பிடலாம். இந்த குழம்பிற்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய். குழம்பு வைப்பதற்கு ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைசல் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தேங்காய்பால், சுண்டைக்காய் இவையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா சுண்டைக்காய் நல்லா வதங்கி வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் இந்த கரைசலை தூக்கி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் அதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக என்ன செய்யணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணி குழம்ப நம்ம கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த குழம்பு பத்தியமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு சுண்டைக்காயோட கசப்பு டேஸ்ட்டும் இருக்காது. குழம்பு அவ்வளோ ஒரு நல்ல ருசியாக மணமாக இருக்கும். இது 1 வாரம் வச்சு நம்ம பயன்படுத்தலாம்.